الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه عن النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي فوالذي نفسي بيده لو أن أحدكم أنفق مثل أحد ذهبا ما أدرك مد أحدهم ولا نصيفا رواه صحيح ابن ماجه صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. முழு உலகத்தையும் அண்ட சராசரங்களையும் படைத்து பரிபாலித்து போஷித்து பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சய்யிதுல் முர்சலீன் ஹாத்தமுன் நபியீன் ஷஃபீஉல் முத்னிபீன் ரஹ்மத்துல் ஆலமீன் இமாமுல் ஹரமைன் மௌலானா வ மௌலா ஸகலைன் அபில் காசிம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய பரிசுத்தமான குடும்பத்து மக்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉத் தாபிஈன்கள் ஷுஹதாக்கள் சாலிஹீன்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் அவரை பின்பற்றி வாழக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் உண்டாகட்டும். புனிதமான ஜும்ஆவுக்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறும், எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டு முற்றும் முழுதும் 100க்கு 100 தூரமாக இருக்குமாறும் முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் அவங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைதுமா குன்தும். கண்ணியமிக்க உலமாக்களே, கனவான்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு இந்த உலகத்தில் வாழக்கூடிய முழு மனித சமுதாயத்துக்கும் ஒரு பரிசுத்தமான ஒரு மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் வழங்கி இருக்கிறார். இந்த காலத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும், அது அமல் இபாதத்தை சேர்ந்த விடயங்களாக இருந்தாலும் கடமைகள் என்று சொல்லக்கூடிய விடயங்களாக இருந்தாலும் மார்க்கத்தில் உள்ளடங்கி இருக்கக்கூடிய எந்த விடயத்தை பின்பற்றுவதாக இருந்தாலும் அந்த விடயத்தை பின்பற்றுவதற்கு இந்த மார்க்கம் ரொம்ப லேசாக்கி தரப்பட்டிருக்குது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, மார்க்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு அமலிபாதத்துகளுடைய விஷயத்தை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் முந்தைய காலத்தில் வாழ்ந்த மக்கள், அந்த காலத்தில் வாழ்ந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதுக்கு பின்னால வாழ்ந்த உலமாக்கள் கஷ்டப்பட்டு அமல் செய்ததை போல இந்த காலத்துல எந்த மனிதனும் கஷ்டப்பட்டு அமல் செய்யறது என்பது சரியான குறைவு. ரொம்ப லேசான முறையில் எங்களுடைய அமளிபாதத்துகளை செய்யறோம். சும்மா உதாரணமாக இன்றைய நாளுடைய ஜும்ஆவுடைய பிரசங்கமாக இருந்தாலும் குத்துபாவுடைய கடமையாக இருந்தாலும் எவ்வளவு லேசாக உள்ளம் ரொம்ப சாந்தியாக அமைதியாக ஒரு குளிர்மையான ஒரு இடத்துல இருந்து கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு லேசாக்கி தந்திருக்கிறார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இந்த அமளிபாதத்தை நாங்க செய்யறது மட்டுமல்லாம உள்ளத்தால நாங்க எல்லாரும் சிந்திக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த இடத்துல நாங்க இவ்வளவு லேசாக அமல் செய்யறோமே, எந்த ஒரு சிரமமும் இல்லாம அமல்கள் வாழ்க்கையில செய்யறோம் என்றா அதுக்கு மிக முக்கியமான காரணம், இஸ்லாத்துல பல காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் மிக முக்கியமான ஒரு காரணம் தான் எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமுதாயம், அது நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், அதுக்கு பின்னால வந்த மக்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த பெரிய பெரிய அளவில்லாத தியாகங்கள் தான் இந்த இடத்துல நாங்களும் நீங்களும் ரொம்ப லேசாக வாழ்க்கையில அமல் செய்யறோம்.
கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே தியாகம் என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இந்த உலகத்துல வாழ்ந்த முஸ்லிம்களுடைய வரலாறுகளை எடுங்க. கொஞ்சம் நாங்க வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பார்த்தா, நபிமார்களுடைய விஷயத்தை எடுத்து பார்த்தா, வாழ்க்கையில எவ்வளவு தியாகங்களை செஞ்சிருக்கிறாங்க. உயிர்களை ரொம்ப துச்சமாக மதிச்சிருக்கிறாங்க. சொத்து செல்வங்களை பெருசாக கணக்கெடுத்ததும் கிடையாது, பெருசாக மதிச்சதும் கிடையாது. வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விடயங்களையும் மார்க்கம் என்றொன்று முன்னுக்கு வந்தால் மார்க்கத்தை தான் முன்னுக்கு ஆக்கினாங்களே தவிர ஒரு காலமும் துனியாவுடைய எந்த விஷயத்தையும் முன்னுக்கு ஆக்கல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே தியாகம் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த தியாகத்துக்கு சொந்தக்காரர்கள் கதாநாயகர்கள் நபிமார்கள். அந்த நபிமார்களுக்கு அடுத்தபடியாக தியாகத்துக்கு உதாரணம் சொல்ல முடியும் என்றா கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது சஹாபாக்களுக்கு மாத்திரம்தான் பேச்சு சேரும். ஏன்னா இந்த உலகத்துல அளப்பெரிய தியாகங்கள் செய்தவர்கள் சஹாபாக்கள் தான். அதுல எந்த விதமான சந்தேகமோ மாற்று கருத்தோ கிடையாது. எங்கட வரலாறுகளை நாங்க கொஞ்சம் புரட்டி பார்த்தா, இஸ்லாமிய மார்க்கம் இவ்வளவு லேசாக்கி தரப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணத்துல மிக முக்கியமான காரணம் தான் அந்த சஹாபாக்களுடைய அளவில்லாத தியாகங்கள். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய விஷயத்தை சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, அக்ரிமு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களுடைய விஷயத்துல நீங்க கண்ணியம் செலுத்துங்க, அவர்களை நீங்க வாழ்க்கையில கண்ணியப்படுத்துங்க. ஏனென்றா இன்னக்கும் ஹியாரிக்கும், உங்களுடைய சிறந்தவங்க சஹாபாக்கள் தான். இந்த உலகத்துல அதுதான் உலமாக்கள் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஒரு மனிதன் எவ்வளவு தான், ஒரு சஹாபி எவ்வளவு தான் வாழ்க்கையில அமல் செஞ்சாலும், எவ்வளவு பேணுதலாக உலகத்துல வாழ்ந்தாலும் நபிமார்களுடைய அந்தஸ்து அடைய முடியாது. ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு வாழ்க்கையில் அமல் செய்தாலும், எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும், வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அமல்களை வாழ்க்கையில தன்னிடத்துல வைத்திருந்தாலும், ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு அமல் செஞ்சாலும் ஒரு ஆலிமுடைய அந்தஸ்துக்கு வர முடியாது. ஆனா எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் ஒரு ஆலிமுடைய அந்தஸ்துக்கு அவருக்கு வரையலாம். அதே போலதான் ஒரு ஆலிம் வாழ்க்கையில எவ்வளவு அமல் செஞ்சாலும், எவ்வளவு பேணுதலாக இருந்தாலும் சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அடைய முடியாது என்பதாக உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துறார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸுடைய தொடர்ச்சியில சொன்னாங்க, வஅஸ்ஹாபி அமனத்துல் உம்மதி, என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு என்று சொன்னாங்க. இந்த உம்மத்துடைய பாதுகாப்பு. ஃபஇதா ذهب அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்கள் எப்ப இந்த உலகத்தை விட்டு வஃபாத்தாகுவாங்களோ, உலகத்தை விட்டு விடை பெறுவாங்களோ, அந்த நேரத்தில் அத்தா உம்மதி மா யுஅதூன், இந்த உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்ட சோதனைகள் வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்த சஹாபா பெருமக்கள் அவர்கள் பெரியோர் இந்த இஸ்லாம் மார்க்கத்துடைய முதுகெலும்பாக வாழ்ந்தார். பெரியோர் முதுகெலும்பாக, பெரியோர் ஒத்துழைப்பாக, பெரியோர் சப்போர்ட்டாக வாழ்ந்தவங்க தான் சஹாபாக்கள் என்றதுல சந்தேகம் இல்லை. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய நேரம் சொன்னாங்க, ஆச்சரியமான வார்த்தை. திர்மிதியுடைய ரிவாயத், மிஷ்காத்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லா தமுஸ்ஸுன் நாரு முஸ்லிமன் ரஆனி அவ் ரஆ மர் ரஆனி. சுப்ஹானல்லாஹ். சொன்னாங்க என்ன தெரியுமா, என்னைய பார்த்தவரையும், அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னைய பார்த்தவரையும் என்னைய பார்த்தவரையும் ஒரு காலமும் நரக நெருப்பு தீண்டாதா. சுப்ஹானல்லாஹ். ஆச்சரியமான ஒரு வார்த்தை. சஹாபாக்களுடைய சிறப்பை இந்த இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்துறாங்க. அதுதான் இந்த சிறப்புகள் எல்லாம் வச்சு அல்லாஹ் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதா. குர்ஆன்ல சஹாபாக்களை பத்தி சொல்லக்கூடிய நேரம் ஒரே வார்த்தை, சின்னவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாத்துக்கும் இந்த வார்த்தை தெரியும். ஒரே வார்த்தையில சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஒரு முற்றுப்புள்ளி அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல சூரத்து தௌபால, வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அன்சாரிகள்ல முஹாஜிர்கள்ல இஸ்லாத்தை ஏற்று கொள்றதுக்கு அந்த முந்தின மக்களுடைய விஷயத்திலே வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை பார்த்து நல்ல விஷயத்தை பின்பற்றினவங்க இருக்கிறாங்களே, இத்திபா செஞ்சவங்க, சஹாபாக்களையும் பின்பற்றினவங்க. இவர்களுடைய விஷயத்துல பொதுவாக அல்லாஹ் தஆலா ஒரே வார்த்தையில சொல்லித்தான்
ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான். வாழ்க்கையில் அவங்களும் அல்லாஹ்வை கபூல் செஞ்சிட்டாங்க, அல்லாஹ்வும் அவர்களை கபூல் செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஃமினுடைய மௌத் இப்படியாப்பட்ட முறையில தான் மௌத்தாகணும் என்று சொல்லி ஆதரவு வைக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு இப்படியான மௌத்தை தான் அல்லாஹ் தஆலா வாழ்க்கையில கொடுத்தான். மௌத்துடைய கட்டம் அல்லாஹ்வும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தை எதிர்பார்த்தாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அல்லாஹ்வை சந்திக்க எதிர்பார்த்தாங்க. மௌத்துடைய கட்டத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துடைய ரூஹ் எடுக்கிறதுக்காக வேண்டி ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்து கிட்ட, உங்களுடைய ரூஹ வாங்குமாறு கட்டளை வந்திருக்குது, என்ன செய்ய? இந்த நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த மலக்குல் மௌத்த வாத்தி கேட்கிறாங்க, நான் அல்லாஹ்ட யாருன்னு உனக்கு தெரியுமா? நான் அல்லாஹ்ட யார்? நான் அல்லாஹ்வுடைய நண்பன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வத்தகல்லாஹு இப்ராஹிம கலீலா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நண்பனாக நான் தேர்ந்தெடுத்தேன். குர்ஆன் சொல்லுது நான் அல்லாஹ்ட நண்பன். அல்லாஹ் கிட்ட போயிட்டு விசாரிச்சுட்டு வாங்க, ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க விரும்புவானான்னு கேட்டுட்டு வாங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த நேரத்துல மலக்குல் மௌத் கொண்டும் பேச முடியாது, ஒரு நபியே இந்த நேரத்துல போறாங்க, போயிட்டு அல்லாஹ்விடத்துல அனுமதி கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரூஹ் எடுக்க போனேன். அந்த நேரம் சொன்னாங்க, ஒரு நண்பன், அவர் உங்களுடைய நண்பன், ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுடைய உயிர் எடுக்க விரும்புவானான்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? நீங்க இப்ராஹிம் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கேளுங்க, அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனை சந்திக்க விருப்பம் இல்லையான்னு சொல்லி கேட்டுடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நல்லடியார்களுடைய முடிவு. அல்லாஹ்வும் சந்திக்க விரும்பணும், அடியானும் அல்லாஹ்வை சந்திக்க விரும்பணும், இதுதான் முடிவு. இப்படிதான் சஹாபாக்களும் துனியால வாழ்ந்தாங்க, நபிமார்களை அணு அணுவாக இத்திபா செஞ்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் முன்னுக்காவிட்டா வாழ்க்கையில தியாக உணர்வு ஆட்டோமேட்டிக்கா வரணும். வாழ்க்கையில முஸ்லிம்களுக்கு மத்தியில தியாகம் என்று ஒன்று இல்லையா? வாழ்க்கையில ஒரு சின்ன அமல கூட செய்ய முடியாது. இந்த வார்த்தையை நல்லா யோசிங்க. வாழ்க்கையில தியாக உணர்வென்று முஸ்லிம்களுக்கு ஒரு உணர்வு இல்லைண்டா வாழ்க்கையில ஒரு சின்ன அமலையும் எங்களுக்கு வாழ்க்கையில செய்ய முடியாம வைத்துடும். ஏண்டா தியாகம் இல்ல. சும்மா உதாரணத்துக்கு சொல்றோமே, சும்மா உதாரணத்துக்கு ஒரு 10 சுபஹானல்லாஹ் வாழ்க்கையில செல்றதா இருந்தாலும், ஒரு 5 நிமிஷம் திக்ர் செய்யறதாக இருந்தாலும், அந்த நேரத்தை காலத்தை தியாகம் செய்யக்கூடிய தியாக உணர்வு உள்ளத்துல வரணும். ஏன் நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த 10 நிமிஷத்தை கொடுக்கிறேன், நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த ஒருவரை கொடுக்கிறேன், இந்த தியாக உணர்வு வரணும். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் மாத்த வலம் யஃஸு வலம் யுஹத்திஸ் பிஹி நஃப்ஸஹு. சொன்னாங்க, எந்த முஸ்லிமுடைய உள்ளத்துல, எந்த மனிதனுடைய உள்ளத்துல இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்யவும் இல்ல, இந்த வார்த்தையை கேளுங்க, வாழ்க்கையில இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த தியாகமும் செய்யவும் இல்ல, தியாகம் செய்யறத பத்தி மனதளவுல கூட ஒரு எண்ணமும் இல்லாம, தியாகம் செய்யணுமே என்ற எண்ணமும் இல்லாம எந்த மனிதன் வஃபாத்தாகிறாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மாத்த அலா ஷுபத்தம் மின் நிஃபாக், அவன் நயவஞ்சகத்தனத்துல மௌத்தாகிறான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, எனவே வாழ்க்கையில தியாக உணர்வு வரணும். வரணும் என்ன செய்யணும்? தியாக உணர்வு செய்தவர்களுடைய வரலாறுகளை படிக்கணும். சஹாபாக்களுடைய சம்பவங்களை கொஞ்சம் எடுத்து பார்த்தா சில சந்தர்ப்பங்கள்ல எங்களுக்கு யோசிக்க தோண்டும், இப்படியும் மனிதர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செஞ்சாங்களா? நாங்க வாழக்கூடிய வாழ்க்கை தியாகத்தை பார்க்கலவே. அப்படியான வாழ்க்கை வாழக்கூடிய மக்களோட தான் புலங்குறோம். தியாகம் செய்ய தயார் இல்ல, வாழ்க்கையில பாதி முடிஞ்சு இன்னமும் சுஜூது பாரம். கசப்பாய்ந்தாலும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளணுமே, கசப்பு தான் இந்த பேச்சு கசப்பாயிக்கும். சில நேரத்தில் ஏற்றுக்கொள்ளணும் கல்பால. வாழ்க்கையில பாதி முடிஞ்சு கபருடைய வாழ்க்கைக்கு நெருக்கம், ஆனா இன்னும் சுஜூத் பாரம், இன்னும் குர்ஆன் பாரம். சல்லி கோடி கணக்கு கையில கொடுத்தாலும் பாரம் இல்லை, ஆனா குர்ஆன் சரியான பாரம். ஏன்? இன்னும் தியாக உணர்வு வரல, இஸ்லாத்துடைய ஆசை வரல கண்ணியமிக்கவர்கள். ஆனா சஹாபாக்கள் துனியால வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் சுப்ஹானல்லாஹ், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு
வரலாற கொஞ்சம் படிங்க. சுப்ஹானல்லாஹ், இவங்க எப்படியான முறையில துனியால வாழ்ந்த சஹாபி. இவங்கள போல அந்த காலத்துல ஒரு பணம் படைத்த கோடீஸ்வர சஹாபி அந்த காலத்துல ஈக்கல்ல. எவ்வளவு பெரிய ஒரு பணம் படைத்த சஹாபி என்றா இவங்க வாழ்க்கையில் ஒரு அத்தர் பாவிப்பாங்க. அந்த ஊர்ல யாருமே அத போல ஒரு அத்தர் ஒன்று பாவிச்சிக்க மாட்டாங்க. மக்கமா நகரத்தில் அவ்வளவு மிக முக்கியமான சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. கிதாபுகள் எழுதுறாங்க, பாதையில நடந்து போவாங்களாம், அவங்க பாவிப்பாங்க ஒரு விலை உயர்ந்த லேஞ்சி, ஒரு கர்ச்சீஃப் ஒன்று பாவிப்பாங்க. அதால் அப்படியே முகத்தை தொடச்சி சாக்கில போடக்கூடிய நேரம் அது கீழே விழுந்தாலும் அதை எடுக்க மாட்டாங்க. அவ்வளவு பணம் படைத்த ஒரு சஹாபி தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால எப்ப கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? எவ்வளவு கரீபா வாழ்ந்தாங்க தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை எப்படி? குன் ஃபித் துன்யா கரீப், துனியால வாழக்கூடிய நேரம் ஒரு கரீபாக, ஒரு பரதேசிய போல வாழு. அப்படி இல்லையா அவ் ஆபிரு சபீல், பாதையை கடக்கக்கூடிய ஒரு மனிதனாக வாழண்டா. இந்த வார்த்தைய பாக்கேலும் யாரோட வாழ்க்கையில தெரியுமா? சஹாபாக்களோட வாழ்க்கையில பாக்கேலும் இந்த வார்த்தை வாழ்க்கைய மாறிச்சு. எங்களுக்கு சும்மா வார்த்தை, நாங்க மிம்பர்ல இருந்து செல்லுவோம், நீங்க மிம்பரை கீழே இருந்து கேட்பீங்க, இது வெறும் வாய் வார்த்தை கேளும். ஆனா இந்த வெறும் வாய் வார்த்தை வாழ்க்கையா மாறிச்சு. சஹாபாக்களுடைய விஷயத்துல பரதேசியா வாழ்ந்தான். துனியால மேல எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபாடு இல்ல, பற்று இல்ல, ஆசை இல்ல. இதெல்லாம் கொடுத்தாங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மிக முக்கியமான வேலையை பொறுப்பு கொடுக்கறாங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. சொன்னா, முஸ்அப், நாங்க மதீனாக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வாரத்துக்கு முன்னால நீங்க மதீனாக்கு போகணும், போயிட்டு மதீனால இஸ்லாத்தை பத்தி எத்தி வைக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னால் அனுப்புறாங்க. இப்ப முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு போறாங்க, கையில எந்த ஒரு விஷயமும் கேட்கல. எங்கட முதலாளி இல்லாட்டி பொஸ் எங்களுக்கு சொல்றாரு, இந்த வேலை இந்த இடத்துல போய் செய்யுங்கடா, நாங்க எத்தனையோ விஷயங்கள் கேட்போமே அவர்கிட்ட. எங்களுக்கு வெஹிக்கிள் எல்லாம் சொல்லி தாங்க, இவ்வளவு தாங்க, அவ்வளவு தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஸ்அப், நாங்க வாரத்துக்கு முன்னால போயிட்டு நீங்க முன்னுக்கு போயிட்டு உழைப்பு செய்யுங்க, அந்த இடத்துல போயிட்டு இஸ்லாத்தை எத்தி வைங்க, ஆனா நீங்க போங்க, வேற ஒன்றுமே சொல்லல. சின்ன வார்த்தை தாமதம் போய்த்தாங்க, மதீனாக்கு போய்த்தாங்க. போயிட்டு முதலாவது வருஷம் இஸ்லாத்துக்கு 12 பேர், 2வது வருஷம் 30 லட்சம் பேர், 3வது வருஷம் பெரியோரு கோடீஸ்வரன் வீடு வீடாக தட்டி சொல்றாங்க, அல்லாஹ் ரப்பா ஏத்துக்கோங்க, அல்லாஹ் இந்த ஒத்தந்தான் நீக்கிறான், குர்ஆன் ஓதுவோம் வாங்க, நாங்க தொழுவோம் வாங்க. பெரிய கோடீஸ்வரன் ஊடு ஊடாக தட்டி ஒவ்வொரு மனிதனையும் இஸ்லாத்துக்கு எடுத்தார். 3வது வருஷம் முடியுது, 72 பேரோட இஸ்லாத்தை ஏற்ற 72 பேரோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வராங்க. மதீனாவுடைய எல்லையிலிருந்து தலஅல் பத்ரு அலைனா இந்த வார்த்தையை சொல்லி நபி அவங்களை வெல்கம் பண்ணினவங்க முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு. நம்ம வாழ்க்கையில் எல்லாம் துச்சம், ஒன்றும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்லை, எல்லாம் தியாகம். மார்க்கம் என்று ஒன்று முன்னுக்காவினா எல்லாம் குர்பான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவனோட முடிவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இவனோட முடிவு லேசான முடிவு அல்ல. சுகண்டியா நல்ல முறையில வாழ்ந்தாங்களே, அல்லாஹ் சொல்லிட்டானே, ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவான், அல்லாஹ் பொருந்திக் கொண்டான்னு சொல்லி முடிவு எப்படி தெரியுமா? எப்படி முடிவுல அல்லாஹ் சோதிச்சான் தெரியுமா? உஹதுடைய யுத்தம் நடக்குது. இந்த உஹதுடைய யுத்தத்துல கடுமையாக போராடுறாங்க, கடுமையாக போராடி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, இஸ்லாத்துடைய கொடி இவங்க கையில தான் நீந்துச்சு. கையில வச்சிருந்தாங்க, காபிர்கள் வந்தாங்க, வலது கை கொடி அப்படியே கைய வெட்டினாங்க. இப்ப இடது கைக்கு கொடிய மாத்தினாங்க, பிடிச்சு கொண்டாங்க, இடது கையை வெட்டினாங்க. இவருக்கு கொடிய பிடிச்சு கொள்ளலாம், தோல் புஜத்தால் அசைறாங்க, எழுப்பி நிக்காட்ட வச்சு 2ஆக ஜனாதாவை புலந்தாங்க. 2ஆக புலக்கப்பட்டுச்சு, சுக்கு சுக்காக, தூள் தூளாக ஜனாதா அப்படியே சித்திரவதை செய்யப்பட்டுச்சு. முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு ஜனாதா இப்ப கொண்டு வந்து ஜனாதா வைக்கப்பட்டிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறான், முஸ்அப் எங்க அவங்க? மதீனாக்கு முன்னுக்கு போனவங்களே, அவங்க தான் மதீனால இஸ்லாம் வாரத்துக்கு காரணமாயிருந்தவங்க, எங்க அங்க முஸ்அப்?
சொன்னாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், முஸ்அப் ஜனாஸாவை மட்டும் நீங்க பார்க்கவான்னு தாங்க மாட்டீங்க. சொன்னாங்க என்ன தெரியுமா, நான் பார்க்கணும் முஸ்அப. பெய்த்து பார்க்கறாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, கிதாபுகள்ல உலமாக்கள் பதிவு செய்யறாங்க, அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய ஜனாஸாவுடைய தலை மூடிக்குது, கால் வெளியேக்குது. காலை இழுத்து மூடுறாங்க, தலை தொரப்படுது. கடைசியில உலமாக்கள் எழுதுறாங்க, ஜனாஸா எல கொலையோட தான் கபருக்கு போச்சு என்பதாக எழுதுறாங்க உலமாக்கள். என்னத்துக்காக வேண்டி இவ்வளவு தியாகம் கண்ணியமிக்கவர்கள்? இஸ்லாம் என்ற ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி. இப்ப நாங்க லேசா இங்க உட்கார்ந்து இருக்கிறோமே, இத போல ஒத்தர சம்பவம் இது. லட்சக்கணக்கான சஹாபாக்கள் சம்பவம். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு வீட்டுல சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க, மனைவியோட சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரம் திடீரென்று அழுகுறாங்க. மனைவி கேட்கிறாங்க, ஏன் அப்ப அழுவுறீங்க? சாப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க, சந்தோஷமா இருக்கிறீங்க, அழுவுறீங்க? சொன்னாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு என்ன தெரியுமா சொன்னாங்க, முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு முடிவை நினைச்சனப்பா. அது நினைச்ச உடனே கண்கள் அப்படியே தான அழுவ வருவது. என்னையால தாங்கிக் கொள்ளல அந்த மனுஷன் முடிவு. அவ்வளவு தியாகம் செஞ்சவங்க தான் சஹாபாக்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, உலகத்துல கண்ணியம் பணத்தை வச்சல்ல, பதவியை வச்சல்ல, ஆட்சி அதிகாரத்தை வச்சல்ல. எந்த மனிதனுடைய உள்ளத்துல ஈமான் தக்குவா சீராக ஈக்கிதோ அதை வச்சுதான் உலகத்திலே ஆகிரத்திலே கண்ணியம். சஹாபாக்கள் துனியால் அப்படிதான் வாழ்ந்தான், அப்படிதான் உலகத்துல வாழ்ந்தான். பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு யார்? வாப்பட உம்மட பேர் தான் தெரியும், எங்ககிட்ட கேட்டா சொல்லுவோமே, வாப்பட பேர் சொல்லுவோம், அப்பட பேர் சொல்லுவோம், இன்னும் கூடினா அப்பட பேரு, அப்பட வாப்பட பேருன்னு சொல்லுவோம். ஆனா பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு வாப்பட பேர் ரபாஹ், உம்மட பேர் ஹமாமா, இவ்வளவு தான் தெரியும். வேற அவங்களோட பரம்பரையே தெரியும். உம்மா யாருன்னும் தெரியா, வாப்பா யாருன்னும் தெரியா, பரம்பரை தெரியாத மனுஷன் இவர். நீக்ரோ அடிமையான ஒரு சஹாபி, எத்தியோப்பியாவை சேர்ந்தவர். எத்தியோப்பியா ஆட்களை பத்தி சொல்ல வேண்டிய தேவையில்லை, ரொம்ப கருப்பாயிப்பாங்க. இவங்களுக்கு நீக்ரோன்னு சொல்லுவாங்க, ரொம்ப கருமையான தோற்றம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு எப்ப இஸ்லாத்துக்கு வாராங்களோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு எடுக்கிறது ஒரு வார்த்தை தான் சொன்னான். இப்படி பந்தி அவர் கணக்கு 40 நிமிஷம் 50 நிமிஷம் என்று பேசல. ஒருத்தர் இஸ்லாத்துக்கு எடுக்க எப்படி வார்த்தைன்னு பாருங்க. பிலால் ரலியல்லாஹு எப்படி இஸ்லாத்துக்கு வந்தான்? ஒரு ஆட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கறக்குறான், பால் கறக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த ஆட்டுல பால் கறக்குறாங்களோ அந்த ஆட்டுல இருந்து பால் வத்தல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துல பால் வந்து கொண்டே இருந்துச்சு. இந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, பிலால் ரலியல்லாஹு பார்த்து கொண்டு இந்த பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, அஸ்லிம் ஃபஇன்னி ரசூலும் மினல்லாஹ், நீங்க இஸ்லாத்துக்குள்ள வாங்க, கலிமாவை ஏத்துக்கோங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு தூதுவன். அவ்வளவுதான் வார்த்தை. இஸ்லாத்துக்கு வாங்க, நான் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஒரு தூதுவன் வந்தீங்க, அவ்வளவுதான். இத சொன்ன உடனே இஸ்லாத்துக்கு வாரார். எப்ப இஸ்லாத்துக்கு வந்தது உமையாவுக்கு கேள்விப்படுவதோ, உமையாவுடைய அடிமையாகத்தான் இவங்க இருந்தாங்க. எப்ப கேள்விப்படுவதோ அந்த நேரத்துல தான் அநியாயம் செய்ய ஆரம்பிச்சாங்க, கொடுமை செய்ய ஆரம்பிச்சாங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிதாபுகள் எழுதுறாங்க, எப்படி கொடுமை தெரியுமா? அவன் என்ன செஞ்சாங்கடா, மக்கால ஈக்கக்கூடிய அந்த சின்ன சிறுவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய களத்துல ஒரு கவுத்த போட்டு அவனோட கையில கொடுப்பான். சொன்னாங்க, இவர் இழுத்துட்டு போக வேண்டிய தூரம் பின்னுகால அடிச்சு ஒரு ஆடு மாடை இழுக்கிறத போல பிலால் ரலியல்லாஹு இழுத்து கொண்டு போனான். அடிச்சு இழுத்துட்டு போனாங்க. அதுக்கு போற நடு பகல் ஆவிட்டா கூப்பிட்டு கொண்டு வருவாங்க. பாலைவன மணல், சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த தார் ரோட்டுடைய சூடல்ல அந்த சூடு, பயங்கரமான சூடு. தோல் கருமையாவும் மனுத்தியாலத்துல அவ்வளவு பயங்கரமான சூட்டுல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு அவங்களோட மேல பாறாங்கல்ல வைப்பாங்க. நாங்க கொஞ்சம் யோசிங்க, இந்த இடத்த தார் ரோட் வரக்கூடிய நேரம் சரியான வெயில், எங்களுக்கு தாங்கலாம். அந்த தார் ரோட்ல வெறும் மேல படுத்த எப்படி இருக்கும்? பயங்கரமான சோதனை. கல்ல வச்சாங்க, அங்கால இங்கால அசையலாம்.
ஒரு வார்த்தையை சொன்னாங்க ஹத்தா யமூத் வ ஹத்தா யத்ருக முஹம்மதா. ஒன்று முஹம்மதுட மார்க்கத்தை விடு, இல்லாட்டி உசுர விடு. ஆஃபர் பண்ணினாங்க, ஒன்று மார்க்கத்தை விடணும், இல்லாட்டி உயிரை விடணும். ஆனா வாழ்க்கையில உயிரை விட ரெடி, மார்க்கத்தை ஒரு நாள் முட்டு கொடுக்க மாட்டோம், இஸ்லாத்தை ஒரு காலமும் நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மீட்டி ஒரு வார்த்தையை சொன்னாங்க, அஹத் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் தான். இவங்களுடைய கஷ்டத்தை பார்த்த உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ட உடனே கலங்கிட்டாங்க. இவ்வளவு சிரமத்தோட இருக்கிறாரே அப்பா. இந்த நேரத்துல தான் உமையா கிட்ட போய் சொன்னாங்க, 10 தங்க காசிகள் கொடுத்து சொன்னாங்க, இவரை விடுதலை செய். உமையா விடுதலை செஞ்சிட்டார், இப்ப நீ போ, சுதந்திரம். சொன்னாங்க உமையா என்ன தெரியுமா, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு, யா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க ஏமாந்துட்டீங்க. கேட்டாங்க, என்ன ஏமாந்தோம்? சொன்னாங்க, இந்த பிலாலுக்கு நீங்க 10 தங்க காசி தந்தீங்களே, 5 தங்க காசி தந்தாலும் நான் விடுதலை செஞ்சுப்பேன், நீங்க ஏமாந்துட்டீங்களே, 5 தான் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஏமாந்தது நான் இல்ல உமையா, நீங்க தான் ஏமாந்தீங்க. கேட்டாங்க ஏன்? சொன்னாங்க, இந்த பிலால்ட விஷயத்துல 1000 தங்க காசி கேட்டாலும் நான் தந்திப்பேன், நீங்க 10 தானே கேட்டீங்க. நீட்ட யார் ஏமாந்த, நீங்களா நாங்களான்னு கேட்டா. கூட்டிக்கொண்டு போனாங்க பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த முதல் அந்தஸ்து காபாவுடைய முதல் முஅஸ்ஸினாக அல்லாஹ் ஆக்கினான். ஐதான் முஅஸ்ஸின்கள், அதான் சொல்லக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தனி ஒரு கண்ணியத்தை வச்சுக்கிறான் இஸ்லாத்துல. அதான பத்தி தனியா பேசேடும், தனியா ஒரு கண்ணியம் உண்டு. இது விளையாட்டல்ல, அதான் சொல்றது சும்மா மைக்ல பேசி சொல்ற மாதிரி தான் நீக்கும். அதானுக்கு பெரிய ஒரு கண்ணியம். ஹதீஸ்ல வந்து கபர்ல முஅஸ்ஸின மண் தின்னாத என்ற ஹதீஸ்ல வரும். அத்வலு அனாக்கன் யௌமல் கியாமா, கியாமத்துடைய நாள் நீண்ட கழுத்துடையவர்களா முஅஸ்ஸின்கள் இருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மஜ்லிஸ்ல வச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க முஅஸ்ஸினுடைய சிறப்ப. இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு பாஞ்சு கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முஅஸ்ஸின்களை பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, ஒரு காலம் ஒன்று வரும் முஅஸ்ஸினா எல்லாம் வாழ தூக்குவானோ போல யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சிட்டு சொன்னாங்க, என்ன உமர் பேசுறீங்க, ஒரு காலம் வரும் முஅஸ்ஸினை கணக்கும் எடுக்க மாட்டானோ. அந்த காலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் அந்தஸ்து உலகத்துல முதல் முஅஸ்ஸின். அந்த அதானுக்காக வேண்டி இரவு அல்லாஹ் காத்திருக்க வச்சான். பிலால் ரலியல்லாஹுக்கு கொடுமை செய்யக்கூடிய நேரம் வாயில சூடு வச்சான் உமையா. அதனால அஷ்ஹது என்று சொல்ற வார்த்தை ஷீன சரியா உச்சரிக்கலாம போச்சு, அஷ்ஹது என்று தான் சொன்னான். இந்த நேரத்துல மஷூரா செஞ்சாங்க, ஷீனுக்கு பதிலா சீன் செல்றாரு. இந்த நேரத்துல கருத்து பிழையாவுமே, அப்ப நாங்க அதானு கொத்தர மாத்தணும், ரீப்ளேஸ் பண்ணணும். உமர் ரலியல்லாஹு எழும்பி சென்னாங்க, ஒரே வார்த்தை. உமர் ரலியல்லாஹு பேச்சாப்படுதாங்க, வெட்டொண்டு துண்டு 2 எடுத்து சென்னாங்க, ஆளை மாத்திட்டு வேலையை பாருங்க யா ரசூலல்லாஹ். சென்ன உடனே பிலால் ரலியல்லாஹு இதை தாங்கலாம், நபியா ஒன்னும் செல்லல, அடுத்த நாள் முடிவு செய்வோம் என்று வைத்துட்டாங்க. இரவுடைய நேரம் பாக்குறாங்க, இரவு நீண்டு கொண்டே போகுது, விடியதில்லை, இரவு நீண்டு கொண்டே போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பயம் வந்துச்சு, கியாமத்தோ, இரவு நீண்டு கொண்டே போகுது, விடியது இல்ல. தொழுறாங்க, 2 ரக்காத் தொழுதுட்டு அவங்க அப்படியே துஆல ஈக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், விடியது இல்லைன்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்களே, அந்த இரவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பிலாலுடைய அதான தான். அவர் அதான் சொன்னா விடிஞ்சிரும். சுப்ஹானல்லாஹ். இதுதான் உலகத்துல பிலால் இப்னு ரபாஹ்க்கு கொடுத்த அல்லாஹ் கண்ணியமிக்கவர்கள். கியாமத்துடைய நாள் ஒவ்வொரு சொர்க்கவாதிக்கும் அல்லாஹ் தஆலா மனைவிமார்களை கொடுப்பான். இந்த ஹதீஸ்ல இது ஹூருல் ஈன்கள் அல்லாஹ் கொடுப்பான். இந்த ஹூருல் ஈன்களுடைய விஷயத்துல ஒவ்வொரு சொர்க்கவாதிட நெஞ்சில் எழுதப்பட்டிருக்கும் மாப்புல யார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். மாப்புல யாரு? இந்த நேரத்துல தான் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையானவர்களே, பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய பேர் யாருட நெஞ்சில் எழுதப்பட்டிருக்கும் என்றா, ஹூருல் ஈன்ல ஆக பெரும் அழகிதான் ஐனா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹூருல் ஈன், சரியான அழகி. இந்த ஐனா என்று சொல்லக்கூடிய ஹூருல் ஈனுடைய நெஞ்சில பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு பேர் இருக்கும். இந்த நேரத்துல எங்களுக்கு சில நேரத்துக்கு ஆச்சரியம், இந்த ஐனான்ற முழு ஹூருல் ஈன்களுக்கும் தலைவி, அவட நெஞ்சில இருக்கிற பிலால் ரலியல்லாஹு பேர். இதே போல ஐனா போய் அல்லாஹ்விடத்துல கேட்பாவாம், யா அல்லாஹ், எந்த கணவனாக பிலால நீ மாத்திக்கிறியா, என்ன காரணம், எனக்கு இவ்வளவு அழகத்தந்த நீ பிலால என்ன மாப்பிள்ளை ஆக்கிக்கிறிய சொர்க்கத்துல, நான் எப்படி அவரை கபூல் செய்யறேன். இந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுவானாம் ஐனா கிட்ட, ஐனா,
நீ அவரை எப்படி கபூல் செய்யற யோசனையில ஈகிறாய். ஒரு நாள் வரும், கியாமத்துடைய நாள், நான் பிலாலுக்கு கொடுக்கிற அழகுல அவர் உன்னைய ஏற்றுக்கொள்வாரான்னு எனக்கு சந்தேகம். அப்படியான அழகொண்ட பிலாலுக்கு கொடுத்து நாங்க கண்ணியப்படுத்துவோம் கியாமத்துல. காரணம், வாழ்க்கையில மார்க்கத்துக்காக வேண்டி செய்த தியாகங்கள். மார்க்கம் என்ற வாழ்க்கையில விட்டு கொடுக்கல். எவ்வளவு துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் சஹாபாக்கள் வாழ்க்கையில மார்க்கத்தை உடல்ல. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான ஒரு வாழ்க்கையை தான் கையில வச்சு கொண்டிருக்கிறோம். உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் கையில வச்சு கொண்டிருக்கிறோம். போன கிழமை எங்களோட இந்த முக்கியமான மனிதர்கள் இந்த கிழமை கபர்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவு முதுகெலும்பாக வாழ்ந்தவங்க, எவ்வளவு சேவைகள் செய்தவங்க. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே நிலைமை நிச்சயமாக எங்களுக்கும் வரும். அதுதான் அல்லாஹு தாலா காலத்துக்கு கால சந்தர்ப்பங்கள். ஷாபானுடைய மாதத்துல காலடித்து எடுத்து வைத்திருக்கிறோம். ரமலானுக்கு அடுத்தபடியா அதிகமா நோன்பு நோற்ற மாதம் ஷாபான். ஏழுமான அளவுக்கு தியாகம் செய்யுங்க. நோன்பு பிடிக்க தொழுகிறதுக்கு தியாகங்கள் செய்யுங்க. வாழ்க்கையில் தியாகம் வந்தால் தான், தியாக உணர்வு வந்தா தான் அமல் செய்வதற்கு ஆசை உள்ளத்துல வரும். தியாகம் செய்ய ரெடி இல்லையா, எந்த அமல் இபாதத்தை கொண்டு எங்களுக்கு ஒரு காலம் எங்களோட வாழ்க்கையில ரூஹானியத் வராது, உயிரோட்டம் வராது. அதனால் அல்லாஹு தஆலா தந்த சந்தர்ப்பங்களை கொண்டு வெறுமனே நேர காலங்கள் மட்டுமில்ல கண்ணியமிக்கவர்களே, வாழ்க்கையில எங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு அல்லாஹ் தந்திக்கிறானா. ஒரு மஸ்ஜித் முன்னுக்காவி வந்தீங்க, செலவழிக்க இயலுமா, செலவழிங்க. மதரசா செலவழிங்க. ஒரு ஏழு எளியவர்களுடைய குடும்பம் செலவழிங்க. வாழ்க்கையில என்ன நியமத்தை தந்திக்கிறானோ அத வாழ்க்கையில தியாகம் செய்யுங்க. தியாகத்தை கொண்டுதான் அல்லாஹு தஆலா வாழ்க்கையில ரூஹானியத்தை கொண்டு வருவான், உயிரோட்டத்தை கொண்டு வருவான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சுருக்கமான வாழ்க்கை அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முறையில வாழ்ந்து, அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய முறையில அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற மக்களாக இந்த உலகத்தை விட்டு வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம அனைவர்களுக்கும் வழங்குவானாக. எங்களோட பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக்கி வச்சிடுவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு எங்களுடைய ரூஹ்களை கைப்பற்றிடுவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.